Rescue thy with, rescue thy with, avec soif ses bras déployés, rescue thy with, rescue thy with, rescue thy with, rescue thy with, avec soif ses bras déployés, rescue thy with, rescue thy with. Il y sera tes larmes, tagartara comme Segeia, il y sera tes larmes, tagartara comme Segeia, kale nuage, nuar vienna portangate avec diligence, kale nuage, nuar vienna portangate avec diligence, les jours thy with, les jours thy with, les jours thy with, les jours thy with, avec soif ses bras déployés, les jours thy with, les jours thy with, les jours thy with, avec soif ses bras déployés, les jours thy with, les jours thy with, les jours thy with. Hallelujah. பிரெஞ்சு மாதிரி இருக்கா? பிரெஞ்சு தெரிஞ்சவங்க கைதட்டுங்க பார்க்கலாம். Praise the Lord. நாம் ஜெபிப்போம். நம்முடைய கண்களை மூடுவோம். அதே பல்லவியை தமிழில் நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.
கருணை கடலே, இந்த ஒரு விசை மனம் இறங்கும். என்னை அல்ல, உம்மைத்தான் பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்பா. உம்முடைய பொற்பாதத்தில் இந்த அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறேன். ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் அணைத்து முத்தமிடும், அவருடைய கண்ணீரை துடைத்தரும். இன்று இரவு நீர் பேசும், அவர்களை ஆறுதல் படுத்தும். ஒவ்வொருவரும் விரும்பி கேட்கிற அற்புதங்களை மனதார செய்யும். என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் அளவில்லாமல் நிரப்பும். எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்தருளும். நீர் இப்பொழுது எழுந்தருளும், எழுந்தருளும். ஒவ்வொரு அருகிலும் நீ நிற்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அருகிலும் நீ நிற்பதை அவர்கள் உணரட்டும். இயேசு சுவாமி, வானம் திறக்கட்டும். இப்பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும். இயேசு சுவாமி, ஒவ்வொருவரையும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும். இப்பொழுது ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியினால் நிரப்பட்டும். அப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்போம். நம்முடைய ஒப்பற்ற நாமத்தில் எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் நிரந்தரமாய் கட்டி போடுகிறேன். எங்கள் அருள்நாதர் இயேசுவின் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். இன்று நம்முடைய தியானத்திற்கென்று ஏசாயா 53:5 இதை வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நொறுக்கப்பட்டார். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நம்முடைய நோய்கள் குணமாகின்றன, அசுத்தாவிகளுடைய வல்லமை நம்முடைய வாழ்வை விட்டு அகற்றப்படுகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு அவருடைய அந்தரங்க சீடர்கள் இருவர், யோசேப்பு என்னும் ஒருவர், நிக்கோதேமு என்னும் வேறொருவர், இருவரும் பிலாத்துவினிடம் அவருடைய உடலை கேட்டு வாங்கினார்களா? யோசேப்பு தனிமையாக சென்று உடலை கேட்ட பொழுது பிலாத்துக்கு ஒரே ஆச்சரியம். மார்க்கு 15:43-45 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகின்றன, இவ்வளவு சீக்கிரம் மரித்து போனாரா என்று ஒரே ஆச்சரியம். 100க்கு அதிபதியை கூப்பிட்டு அனுப்பினான். இவர்கள் சொல்வது உண்மைதானா? மரித்து போனாரா? அவன் சொன்னான், லூக்கா 23:46-47 படி உண்மைதான். ஆனால் பிலாத்து அவர்களே, அவர் ஒரு நீதிபரர் என்றார். அப்பொழுதுதான் பிலாத்துவுக்கு ஞாபகம் வந்தது, மத்தேயு 27:19 படி தன் அன்பு மனைவி சொல்லி அனுப்பிய வார்த்தைகள். அந்த நீதிமானுக்கு ஒரு தீமையும் செய்து விடாதிருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமான், அவருக்கு ஒரு தீமையும் செய்து விடாதிருக்கு. தன் மனைவி சொன்ன வார்த்தை ஞாபகத்திற்கு வந்தது. மார்க்கு 15:15 படி ஜனங்களை பிரியப்படுத்த மனதாய் சிலுவையில் அடிக்க கொடுத்து விட்ட பிலாத்துவின் உள்ளம் உடைந்திருக்க வேண்டும். உடலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உடலை எடுத்துக்கொண்டு அவர்கள் கல்லறைக்கு நேராக புறப்பட்டு போனார்கள். நிச்சயமாக அவனுடைய உள்ளம் அவனை வாதித்திருக்க வேண்டும். சரித்திரம் சொல்லுகிறது, அதிலிருந்து சில நாட்களுக்குள் அவன் தற்கொலை செய்து மடிந்தான். அவன் வாழ்க்கை முடிவடைந்தது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் உடலை இருவரும் சுமந்து சென்றார்கள். அந்த உடலுக்கு அவர்கள் கந்த வர்க்கங்களை பூசி அந்த உடலை சீலையினால் கட்டிய பொழுது அவருடைய மனம் எப்படி உடைந்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். இதே இயேசு கிறிஸ்துவை நிக்கோதேமு யோவான் 3ஆம் அதிகாரத்தின்படி தனிமையில் சந்தித்திருக்கிறார். அவரோடு பேசி இருக்கிறார். அப்பொழுது இருந்த கம்பீரம் எங்கே? இப்பொழுது அவர் விழுந்து கிடக்கும் பரிதாப நிலை எங்கே? 1992ஆம் ஆண்டு
அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சென்னையில் என் தகப்பனார் மரித்து போனார். அப்பொழுது நான் ஈரோடு நகரில் இவ்விதமான ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். செய்தி வந்தது. இரவோடு இரவாக ஓடினேன். அவருடைய உடலை அடக்கம் செய்யும் நேரம் வந்தது. பெட்டியை எங்கள் வீட்டில் இருந்து இயேசுவின் அலுவலகத்திலிருந்து எடுக்கும் நேரம் வந்தது. என் மனைவி சொன்னாள், கடைசியாக ஒரு தடவை அப்பாவுக்கு முத்தம் கொடுத்து விடுங்கள் என்றார். என் தகப்பனாரின் ஒரு கையை எடுத்து என்னிடம் கொடுத்தாள். செல்லென்று இருந்தது. அந்த கரத்தை முத்தமிட்டேன். ஒரே வினாடிதான். அந்த ஒரு வினாடியில் என் தகப்பனார் அதுவரைக்கும் எனக்கு செய்திருந்த கணக்கற்ற நன்மைகள், என்னை தூக்கி வளர்த்த விதம், ஒரே மகனாகிய என் கண்களில் கண்ணீர் வருவதை சகிக்க முடியாமல் ஓடோடி வந்து அதை துடைக்கும் விதம், எல்லாவற்றையும் நான் அப்படியே கண்டேன். மனம் கசந்து அழுதேன். இந்த அன்பு கரங்களுடைய என் தந்தை இனி என் கண்ணீரை துடைப்பதில்லை. இந்த கரங்கள் இனி செயல்படுவதில்லை என்று என் உள்ளத்தில் எண்ணி மனம் கசந்து அழுதேன், கதறினேன். இந்த அன்பு சீடர்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் கரத்தை அந்த வர்க்கம் பூசி சேலையில் கட்டிய பொழுது அப்படியே அழுதிருப்பார்கள். ஏன் இவருக்கு இந்த அவல நிலை? ஏன் இவருக்கு இந்த அவல நிலை? மனம் கசந்து அழுதிருப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் முழுவதிலும் இந்த கேள்விக்குத்தான் நாம் பதிலை காண்கிறோம். அங்கே தீர்க்கதரிசியாக ஏசாயா இவைகள் சம்பவிப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நேரில் இந்த சிலுவை காட்சியை பார்த்தது போல எல்லாவற்றையும் எழுதி வைத்தார். அவன் சொன்னான், அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். என் அன்பிற்குரியவர்களே, இயேசு நொறுக்கப்பட்டது எதற்காக? நமக்காக. நமக்காக. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசா 53:4. இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். ஏசாயா 53:11. ஏசாயா 53:12 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை சுமந்தார். எல்லாம் நமக்காக. நமக்காக. கவலைப்படாதிருங்க. அடிக்கடி நாம் பேசிக்கொள்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரருக்கு வேலை கிடைத்தது, ஆனால் எனக்கு சிபாரிசு யார்? எனக்கு பணம் கொடுப்பவர்கள் யார்? எனக்காக பரிந்து பேசுபவர்கள் யார்? அதற்குத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி விடை கொடுக்கிறார். உனக்காக நொறுக்கப்பட்டவர் ஒரு உண்டு. நீ படும் சகல பாடுகளையும் அனுபவித்தவர் ஒரு உண்டு. உனக்கு உதவி செய்வதற்காய், உனக்கு உதவி செய்வதற்காய் மனம் கலங்காதிருங்க. இயேசு கிறிஸ்துவின் உடல் மாத்திரமல்ல, முதலாவது நொறுங்கியது அவருடைய இதயம். இதை குறித்து நாம் வாசிப்போமா? சங்கீதம் 69:20 வாசிக்க கேட்போம். அது என்ன சொல்கிறது? நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். சிலுவையில் தொங்கும் இயேசு சொல்கிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. முதலாவது நொறுங்கியது என் இதயம்தான்.
என்று அவர் சொல்கிறார். எனக்காக பரிதவிக்கிறவன் யாராவது உண்டோ என்று சுற்றிலும் முற்றிலும் பார்த்தேன். ஒருவனும் இல்லை. ஒரு மனிதன் கூட எனக்காக பரிதவிக்கிறவன் இல்லை என்று சொல்கிறார். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. சங்கீதம் 147:3 சொல்கிறதே, தேவாதி தேவன் நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஏசா 57:15 அதைத்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 51:17 அதைத்தான் சொல்கின்றது. தேவகுமாரனாகி இயேசு உலகிற்கு எதற்கு இறங்கி வந்தாரா? ஏசா 61:1, லூக்கா 4:18 இவைகள் கூறுகின்றன. நொறுங்கி போன இதயங்களை காயம் கட்டுவதற்காய், குணமாக்குவதற்காய். அதற்குத்தான் அவர் இறங்கி வந்தாரா. எனவே தானே அந்த அனுபவத்திற்குள் கடந்து சென்றார். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. உலகில் அவர் இருக்கும் பொழுது யோவான் 10:20 சொல்லுகிறது, அவரை பைத்தியக்காரன் என்றார், பிசாசு பிடித்தவன் என்றார். 7:12 சொல்லுகிறது, ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொன்னார். சிலுவை மரத்தில் அவர் தொங்கிய பொழுதோ சற்று முன்பு நாம் கண்ட காட்சியின்படி மத்தேயு 27:39-44 வரை உள்ள வசனங்களின் படி, நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது உன்னை விசுவாசிப்போம் என்றார். அவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மீது நம்பிக்கையாய் இருந்தானே, இப்பொழுது அவர் அவனை ரட்சிக்கட்டும் என்று சொன்னார். நிந்தை அவர் இருதயத்தை பிளந்தது. சில சமயங்களில் சிலர் கூறும் ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை அப்படியே கிழித்து விடுகிறது, உடைத்து விடுகிறது. நீதிமொழிகள் 12:18 சொல்கிறது, பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. ஒரு கத்தியை எடுத்து இருதயத்தில் குத்தினால் என்ன வேதனை உண்டாகுமோ அதே வேதனையை தரும் வார்த்தைகளை பேசுகிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சில நாட்களுக்கு முன்பு நான் பத்திரிகையில் வாசித்தேன், ஒரு வாலிபனும் பெண்ணும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். சில மாதங்கள் இன்பமாய் இருந்தார்கள். ஆனால் அந்த பெண் கர்ப்பமாக ஆன பொழுதோ இந்த வாலிபன் அவளை மனதார வெறுத்தான். தினமும் அடிப்பான், தினமும் துன்புறுத்துவான், எங்கேயாவது ஓடிப்போய் என்பான். 8 மாத கர்ப்பிணியானாள். ஒரு நாள் வழக்கம் போல வெளியே போய் வந்தான். வாய்க்கு வந்தபடி திட்டினான், அடித்தான், உதைத்தான். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தாள். கடைசியாக சொன்னான், ஏதோ ஒரு காரணத்திற்காக நீ ஒரு விபச்சாரி என்று சொன்னான். அதை கேட்டவுடன் அவளுடைய உள்ளம் உடைந்தது. உட்கார்ந்து ஓ என்று அழுதாள். அவள் சொன்னாள், உனக்காக என் தாய், என் தகப்பன், என் வசதி எல்லாவற்றையும் விட்டு அனாதை போல ஓடி வந்திருக்கிறேன். உன்னை மாத்திரம் நேசித்து நான் வந்திருக்கிறேன். இந்த வீட்டை விட்டு நீ வெளியே என்னை கூட்டி போனதும் இல்லை. விபச்சாரி என்று சொல்லிவிட்டாய் என்று மறுபடியும் அதையே சொல்லி அழுதாள். துக்கம் தீரவில்லை. அருகில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை எடுத்தாள். தலையிலிருந்து கால் வரை ஊற்றி கொண்டாள். தனக்கு தானே நெருப்பு வைத்து கொண்டாள். அந்த வாலிபன் சொன்னான், நன்றாக நெருப்பு வைத்துக்கொள், சீக்கிரமாய் தொலைந்து போய் என்று சொன்னான். அவள் சொன்னாள், நான் கற்புள்ளவள் என்பதை நிரூபிப்பதற்காகவே நெருப்பு வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுதாவது நீ என்னை நம்பு. நான் மடிந்து போகிறேன், ஆனால் நீ நம்பு, நான் விபச்சாரம் செய்யவில்லை என்று. அப்படியே மறித்து போனான். ஒரே ஒரு வார்த்தை நிந்தை அவள் இருதயத்தை பிளந்தது. என் அன்பிற்குரியவர்களே, பல முறையும் நீங்களும் இதே வழியில் கடந்து போகலாம். வேலை பார்க்கும் இடத்தில் நிந்தை,
புகுந்த வீட்டில் நிந்தை, கணவனால் நிந்தை, கடன் கொடுத்தவர்களால் நிந்தை என்று உள்ளம் தவிக்கலாம். இதற்காக மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திக் கொள்ள வேண்டாம். தயவு செய்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம். இயேசு கிறிஸ்து அந்த வழியை நடந்து போயிருக்கிறார் நமக்காக. இன்று நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய அலுவலகத்தில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வேலூர் பிரசித்தி பெற்ற சிஎம்சி ஆஸ்பத்திரியில் இருந்து தொலைபேசியின் மூலம் எனக்கு ஒரு செய்தி வந்தது. குவைட் தேசத்தில் ஜார்ஜ் வர்கீஸ் என்று இயேசுழைக்கார் பங்காளர் ஒருவர் இருந்தார். அவர்தான் அங்கிருந்து எனக்கு தொலைபேசியின் மூலம் பேசினார். அவர் சொன்னார், பிரதர், என் மகனுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. திடீர் என்று ஒரு தலைவலி வருகிறது. தாங்க முடியாமல் தரையில் உருளுகிறான், ஓடுகிறான். அவனை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இங்கே வைத்தியர்களிடம் கொண்டு வந்து விட்டு இருக்கிறேன். இன்னும் ஒன்றும் காரணம் என்ன என்று அவள் கண்டுபிடிக்கவில்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கையாய் இருந்தானே, அவன் பிள்ளைக்கு ஏன் இப்படி என்று எல்லாரும் என்னை நிந்திக்கும் நிந்தை தாங்க முடியவில்லை. ஒரு பக்கம் என் மகனுடைய வேதனை, மற்றொரு பக்கம் இந்த நிந்தை. எனக்கு உதவி செய்யுங்கள். நான் சொன்னேன், கவலைப்படாதீர்கள், அருள்நாதர் இயேசு இதை அறிவார், உங்கள் நிந்தையை போக்குவார், நாம் ஜெபம் செய்வோம் என்று அந்த தொலைபேசியில் அவரோடு கூட ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, இந்த வினாடி இந்த பையனை தொடும் சுகமாக்கும் என்று தொலைபேசியை கீழே வைத்தார். தன் மகன் இருந்த அறைக்கு ஓடினார். அங்கு நடந்த ஒரு காரியம் அவரை ஆச்சரியத்திற்கு உட்படுத்தியது. வழக்கம் போல அதே தலைவலி அவனுக்கு வந்திருந்தது. ஏராளமான டாக்டர்கள், நர்சுகள் அவனை சூழ்ந்திருக்கின்றார்கள். தலைவலி தலைவலி என்று கதறுகிறான், தரையில் விழுந்து புலம்புகிறான். யாருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. திடீரென்று அழுகையை நிறுத்தினான். கண்கள் மூடி இருந்தன. அவன் சொன்னான், அதோ வானத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தில் ஒரு கை இறங்கி வருகிறது. அந்த கையில் காயம் இருக்கிறது, கோரமான ஒரு காயம். இதோ அந்த கை என்னை தொடுகிறது, ஐயோ இன்பமாயிருக்கிறது என்றான். எழுந்து நின்றான், கண்களை திறந்தான். என் தலைவலி மாயமாய் போய்விட்டதே, ஐயோ என் தலைவலி போய்விட்டது, என் தலைவலி போய்விட்டது என்று சொன்னான். யார் அந்த கரத்தோடு வந்து தொட்டது? தேவகுமாரனாகி இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கரம், ஆணி பாய்ந்த திருக்கரம், காயப்பட்ட கரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. ஒரு நொடியில் தொட்டது. சென்னையிலிருந்து நானும் அவரும் தொலைபேசியில் ஜெபம் செய்து கொண்டு இருந்தோம். அந்த ஜெபத்தை இயேசு கேட்டார், இறங்கி வந்தார், நிந்தையை நீக்கினார். கவலைப்படாதீர்கள். இதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிந்தையை சகித்தார். இருதயம் உடையும்படிக்கு அனுமதித்தார். மனம் கசந்து அழுதார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? கவலைப்படாதீர்கள். இன்று இரவு உங்களுக்கு நிந்தையாக தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அருள்நாதர் இயேசு நீக்குவார். உலக பிரசித்தி பெற்ற பக்தன் வேதநாயகம் சாஸ்திரியார் இப்படி பாடியிருக்கிறார், பாருங்கள். பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளானோரும் உற்றவரும் உயிர் தோழரானோரும்
ஊற்றவரும் உயிர் தோழரானோரும் பற்றற்றவராய் பழகிடும் போதும் பற்றற்றவராய் பழகிடும் போதும் மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே மற்றவர் செய்கையால் மனம் கலங்காதே நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே சொன்னதும் செய்ததும் இல்லென்று மறுப்பார் சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று சொல்வார் சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று சொல்வார் பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம் பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம் மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாசம் மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாசம் நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. உங்கள் நிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். இன்று இரவு நாம் அவரை நோக்கி கூப்பிடப் போகிறோம். நிந்தையா இருக்கிறது அப்பா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு வேலை இல்லையே, எனக்கு ஒரு வீடு இல்லையே. கேட்பா, அற்புதங்களை செய்வார். இன்னும் சில வினாடிகளின் மத்தியிலே உலாவுவார். என் அன்பிற்குரியவர்களே, இருதயம் உடைவதற்கு வேறு ஒரு காரணமும் உண்டு. நீதிமொழிகள் 15:13 பாருங்கள். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போ, இருதயம் முறிந்து போ. துக்கம் தொண்டை அடைக்கிறது என்று சொல்கிறோம். மனோ துக்கத்தினாலே ஆவி இருதயம் முறிந்து போகிறது. நீதிமொழிகள் 17:22 சொல்கிறது, முறிந்த ஆவி எலும்பை உலர பண்ணும். நம்முடைய எலும்பெல்லாம் உலர்ந்து போகிறது மனக்கவலையினால். நீதிமொழிகள் 18:14 சொல்கிறது, முறிந்த ஆவியை யார் தாங்கக்கூடும்? தாங்கவே முடியாது. ஆகவேதான் மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். என்னுடைய வாலிப நாட்கள் முழுவதையும் பாண்டியிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கடலூர் என்ற பட்டினத்தில் தான் நான் கழித்து வந்தேன். எனவே நான் சிறுவனாய் இருக்கும் பொழுதே பாண்டிச்சேரி நகருக்கு அடிக்கடி வந்திருக்கிறேன். எனக்கு பாண்டிச்சேரி நகரம் நன்றாய் தெரியும். எனக்கு வேலை கிடைத்த பிறகு 3 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் நான் ஸ்டேட் பேங்கில் வேலை செய்திருக்கிறேன். சாணார் தெரு என்று ஒரு தெரு உண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். அதில் 5ஆம் நம்பர் வீட்டில் நானும் என் மனைவியும் குடியிருந்திருக்கிறோம். இங்கே இருந்த பொழுதுதான் எனக்கு திருமணம் ஆயிற்று. எனவே பாண்டிச்சேரி என்றால் எனக்கு அதிக பிரியம். ஆகவேதான் பிரதர் வின்சென்ட் கூப்பிட்ட பொழுது எனக்கு வர உடனே ஆசை உண்டாயிற்று. போகட்டும். கடலூரில் எனக்கு 20 வயது நிரம்பிய பொழுது பிஎஸ்சி பட்டப்படிப்பை படித்து அதில் தோல்வியுற்ற பிறகு வாழ்க்கையில் எனக்கு சஞ்சலம். 2 முறை பட்டப்படிப்பை எழுதினேன், தோல்வி. வேலை தேடினேன், வேலை கிடைக்கவில்லை. சரீரத்தில் நோய்,
அதே சமயத்தில் என் தாய் கடினமான ஒரு நோய்க்கு உட்பட்டார்கள். என் தாய்க்கு ஒரு வலிப்பு நோய் வரும் பாருங்கள். அப்பொழுது ஒரு கூச்சல் போடுவார்கள். ஒரு ஃபர்லாங் தூரம் அவர்கள் கூச்சல் கேட்கும். பயங்கரமான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கூச்சலாக இருக்கும். அதை கேட்பவர்களுடைய இருதயம் செம்மையாக இல்லாமற் போனால் அப்பொழுதே அவர்கள் மரித்து போவார்கள். பயங்கரமான ஒரு நோய். என் தகப்பனார் ஒரு ஆசிரியர். காலையில் 6 மணிக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தால் இரவு 11 மணிக்கு தான் நிறுத்துவார். அதன் பிறகு உட்கார்ந்து இருமுவார் பாருங்கள். இருமிக்கொண்டே இருப்பார். இரத்தமாக வாந்தி எடுப்பார். வாழ்க்கை எனக்கு வெறுத்தது. நானும் என் தகப்பனாருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இராமல் இப்படி பாரமுள்ளவனாய் இருக்கிறேனே என்ற எண்ணம் என்னை வாட்டி வதைத்தது. வாழ்வதை விட சாவதே நல்லது என்று எண்ணினேன். 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் என் தகப்பனாரோடு தாயோடு உணவு அருந்தினேன். அவருடைய முகத்தை நன்றாய் பார்த்து கொண்டேன். இதுதான் கடைசியாக என் தகப்பனாரின் முகத்தை நான் பார்ப்பது, என் தாயின் முகத்தை பார்ப்பது என்று எண்ணிக்கொண்டேன். என் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். 12 மணிக்கு சரியாக ஒரு ரயில் அந்த வழியே செல்லும். அதில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டேன். வெளியே புறப்பட்டு போனேன். கடைசி தடவையாய் வீட்டு வாசலை எட்டி பார்த்தேன். என்னையும் அறியாமல் அழுதேன். இதுதான் கடைசி தடவை நான் இந்த வாசலில் முழு உருவமாய் வெளியே வருவது. இன்னும் சில மணி நேரங்கள் என் உடலை திரும்பி கொண்டு வருவார்கள். அது ஒரு வேளை துண்டு துண்டாய் இருக்கும். அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருக்கும். என் தாய் அழுவாள். என் இருதயத்தை கல்லாக்கி கொண்டே நடு தெருவில் அழுது கொண்டே போனேன். வழியில் என் சித்தப்பாவுடைய வீடு இருக்கிறது. அவர் இறைவனை அறிந்தவர், அன்புடையவர், போலீஸ் இலாக்காவில் வேலை பார்த்தவர். அவரை சந்தித்தேன். வழக்கம் போல அன்போடு என்னை வரவேற்றார். என் உள்ளத்தின் எண்ணம் அவருக்கு தெரியாது, என் திட்டம் அவருக்கு தெரியாது. அன்போடு பேசினார். அன்று எப்பொழுதும் இயேசுவின் அன்பை பற்றி பேசும் அவர் அன்று சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகளை பற்றி 1 மணி நேரம் பேசினார். கேட்க 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 உள்ளமெல்லாம் உருகி போயிட்டு கடைசியில் கேட்டேன், சித்தப்பா, ஏன் அப்படி அவர் பாடுபட்டு மரித்தார்? அவர் சொன்னார், தம்பி, உனக்காக. உன் பாடுகளை அவர் ஏற்றார். உனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நான் கேட்டேன், சித்தப்பா, நான் பிஎஸ்சி திருப்பி படிச்சு பட்டம் பெற முடியுமா? எனக்கு உதவி செய்வாரா? உதவி செய்வார் என்று சொன்னார். எனக்கு வேலை கிடைக்குமா? வேலை தருவார் என்று சொன்னார். எங்க அம்மாவுக்கு சுகமா இருமா? இப்படி வலிப்பு நோய் வந்து வாட்டுது, இப்படி கூச்சல் போடுறாங்களே சித்தப்பா, சுகம் தருவார். அதற்குத்தானே அப்பா அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். செய்வார். சித்தப்பா, நான் என்ன செய்யட்டும்? தம்பி, நீயே அவரிடத்துல கேள். என் இருதயத்தை எனக்கு காட்டும் என்று கேள். காட்டுவார் அப்பா. உன் குறைகளை காட்டுவார். மன்னியும் என்று கேள். என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் என்று கேள். கழுவார். சமாதானம் கொடுப்பார். அதன் பிறகு நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பார் என்று சொன்னார். இதையும் தான் பார்த்து விடலாமே என்று வீடு திரும்பினேன். எங்கள் வீட்டில் ஒரே அறை தான். விருந்தினரை வரவேற்க ஒரு அறை உண்டு, முன்னறை, படுக்கறை என்று ஒரே அறை தான். அத்தனை பேரும் அதில் படுத்துக்கொள்வோம். அதற்குள் நுழைந்தேன். அம்மா, நான் ஜெபம் செய்ய போகிறேன், எனக்கு சோறு வேண்டாம் என்றேன்.
நல்லது என்றார்கள் என் தாய். அங்கிருந்த கட்டிலின் அருகே மண்டியிட்டேன். என் சித்தப்பா சொன்னது போல, ஆண்டவரே, என் இருதயத்தை எனக்கு காண்பியும், எனக்கு உதவி செய்யும் என்று மனம் கசந்து அழுதேன். என்ன சொல்வேன்? திரைப்படம் ஒன்றினை காண்பது போல என்னுடைய 20 வருட வாழ்க்கையை அதில் கண்டேன். நான் செய்த சிறு சிறு குற்றங்கள் ஒவ்வொன்றாய் கண்டேன். அவைகளின் உள்ளத்தை உடைத்தன. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னம் என் அறையை நிறைத்தது, என் உள்ளத்தை நிறைத்தது. என்னையும் அறியாமல் அழ ஆரம்பித்தேன். என் குறைகளுக்காக அழ ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் நினைத்தேன், நான் மாசற்றவன், பரிசுத்தவான், நீதிமான், எனக்கு ஏன் இப்படி தொல்லைகள் என்றுதான். ஆனால் என் குறைகளை நானே கண்ட பொழுதோ, அவைகள் மிக சிறியவைகளாக இருந்த பொழுதிலும் கூட என் உள்ளம் என்னை வாதித்தது. மனம் கசந்து அழுதேன். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை மன்னியும், இந்த ஒரு விசை என்னை மன்னியும், எனக்கு புது வாழ்வு தார், என்மேல் மனதுருக்கமாயிரும், எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சினேன். 4 மணி நேரம் அப்படி அழுதேன். 4 மணி நேரம் கடந்து சென்றது. உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிறைத்தது. பிரியமானவர்களே, அந்த சமாதானம் 44 வருடங்கள் ஆகியும் என்னை விட்டு போகவில்லை. என் வாழ்க்கை மாறியது. காரணம் என்ன? ஏசா 53:5 சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மனோ துக்கத்தினால் இருதயம் முறிந்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காயங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நொறுக்கப்பட்ட உடலோ, அவருடைய கையின் தொடுதலோ சமாதானத்தை தரும். வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை அன்று இயேசு எனக்கு கொடுத்த. மனம் கலங்காதிருங்கள். இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டது தான். பக்தன் ஒருவன் இப்படி பாடினான், பங்க கூருசில் படுத்தீரண்டோ தங்க தீருமேனி தவித்த தந்தோ, பங்க கூருசில் படுத்தீரண்டோ தங்க தீருமேனி தவித்த தந்தோ, தாங்கோண வேதனை சகித்தீரண்டோ தாங்கோண வேதனை சகித்தீரண்டோ, எங்குதே என் ஆவி அப்பாடு நினைக்கையில், எங்குதே என் ஆவி அப்பாடு நினைக்கையில், ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிற ஆண்டவரே, ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிற ஆண்டவரே, பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தேன், கோபத்து காளாய் கேட்டழிந்தேன், பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தேன், சாபத்து காளாய் கேட்டழிந்தேன், சாபத்து காளாய் சஞ்சரித்தேன், சாபத்து காளாய் சஞ்சரித்தேன், என் சாபத்தை ஏற்று கொண்டீரே என்னாதா, என் சாபத்தை ஏற்று கொண்டீரே என்னாதா, ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே, ஆவி உடல் பொருள் அத்தனையும்
உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் அன்பிற்குரியவர்களே, நிந்தை உங்கள் இருதயத்தை பிளந்திருக்கலாம், வறுமை இன்று உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கலாம், நோய் வாட்டிக்கொண்டு இருக்கலாம், வாழ்வதை விட சாவதே நல்லதென்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இல்லை இல்லை, தற்கொலை செய்யாதிருங்கள். உங்களுக்கு இன்றிரவு ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். கடைசியாக ஒரு முக்கியமான வேதனை அவர் சகித்தார். என் அன்பிற்குரியவர்களே, இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறார். பிசாசை பற்றி அப்படி சொன்னார். இந்த உலகில் பிசாசு என்று ஒருவன் உண்டு, நம்மை அழிக்க, நம்மை வாட்டி வதைக்க, கொலை பாதகனாக அவன் இருக்கிறான் என்று யோவான் 8:44, யோவான் 10:10 அவர் சொன்னார். இயேசு உயிரோடு இருந்த பொழுது, உலகில் உலாவின பொழுது, மார்க் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அதில் அருள்நாதர் இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறார். அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான். இவரை கண்டவுடன் குதித்து எழுகிறான், கோபாவேசமாக ஓடி வருகிறான். காரணம், 2000 பிசாசுகள் அவனுக்குள் இருந்தன. அவன் என்ன செய்து கொண்டிருப்பானா? எப்பொழுதும் கூச்சலிடுவானா? கல்லை எடுத்து தன்னுடைய உடலை தானே கீறிக்கொள்வானா? இயேசு அவனை பார்த்தார். மகனே, உன் பெயர் என்ன என்றார். உன் பெயர் என்ன? அன்பு, அன்பு, மனதுருக்கம். அந்த பிசாசை அவனிடமிருந்து துரத்தினார், அவனுக்கு புது வாழ்வு கொடுத்தார். என் அன்பிற்குரியவர்களே, நேற்று இரவு கூட அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். 2 ஆண்டுகள் பிசாசின் பிடியில் சிக்கி தவித்த ஒரு தாய் எப்படி சுகம் பெற்றேன் என்று சொன்னார். சில சமயங்களில் மந்திரங்களை வைத்து விடுகிறார்கள், பில்லி சூனியங்களை வைத்து விடுகிறார்கள். ஐயோ, எத்தனை பாடுகள். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் ஒரு நாள் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் நான் உட்கார்ந்திருந்தேன். இடைவேளையில் நான் கீழே என்னுடைய ஆபீஸுக்கு வந்தேன். அங்கே வட இந்தியாவில் உள்ள சாம்பல்பூர் என்ற இடத்தில் இருந்து சில மக்கள் வந்திருந்தார்கள். பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் செக்ரட்டரியிடமிருந்து ஒரு கடிதம் வாங்கி கொண்டு வந்திருந்தார்கள். அவருடைய கதை இதுதான். அந்த குடும்பத்திற்கு விரோதமாக யாரோ பில்லி சூனியம் வைத்து விட்டார். ஒவ்வொரு நாள் மாலையிலும் சரியாக 6 மணிக்கு 4 கரிய உருவங்கள் அந்த வீட்டிற்குள் நுழையும். அங்கே இருக்கும் தட்டு முட்டுக்களை எல்லாம் போட்டு அவர்கள் உடைப்பார்கள். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள். அவர்கள் வந்து பார்த்தார்கள். ஐயோ, இது பேய் என்று சொல்லி பேசாமல் போய்விட்டார். மந்திரவாதிகளை கொண்டு வந்தார்கள். ஐயோ, இவைகள் பொல்லாத பேய்கள் என்று சொல்லி ஓடிவிட்டார்கள். இப்படி அவள் செய்யாத காரியங்கள் இல்லை. எப்படியோ ஒரு நாள் அதில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் இந்த பிசாசுகளை பார்த்து கேட்டான், ஏன் எங்களை போட்டு இப்படி வாதிக்கிறீர்கள்? என்ன செய்தால் நீங்கள் போவீர்கள் என்று கேட்டான். அந்த 4 பிசாசுல ஒரு பிசாசு நல்ல பிசாசு. அந்த பிசாசு சொல்லிச்சு, மாதிரி மெட்ராஸில் தினகரன் ஒருத்தர் இருக்கார், அவர் போன்னு சொல்லிட்டாருன்னா நாங்கள் போயிடுவோம். அது வரைக்கும் போக மாட்டோம், யார் சொன்னாலும் போக மாட்டோம். பேரை சொன்ன பிசாசு விலாசத்தை சொல்லியிருக்கலாம், விலாசத்தை சொல்லாமல் விட்டுருச்சு. ஆகவே எப்படியோ அவங்க பைபிள் சொசைட்டிக்கு போய் அவளிடம் கடிதம் வாங்கி கொண்டு வந்தார். அதை கேட்ட பொழுது என் உள்ளம் உருகிற்று. கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, ஒரு விசை மனம் இறங்கும், இந்த மக்களுக்கு உதவி செய்.
நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் அந்த நகரத்தில் உள்ள அந்த பிசாசுகளை சபிக்கிறேன் என்று சொன்னேன். அன்று மாலை 6 மணி வந்தது. 4 பிசாசுகளும் வழக்கம் போல உள்ளே நுழைந்தன. அந்த வீட்டில் இருந்தவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், தினகரன் தேவனுடைய ஊழியன் எங்களை போ என்று சொல்லிவிட்டார், இனி நாங்கள் இருக்க முடியாது, நாங்கள் போகிறோம் என்று சொல்லி போய்விட்டனர். ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்திற்கு நான் இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்த சென்றிருந்த பொழுது அங்கு அந்த குடும்பத்தினர் வந்து சாட்சி சொன்ன பொழுது மெய் சிலிர்த்தது எனக்கு. என் அன்பிற்குரியவர்களே, பிசாசுகள் இருக்கலாம், வெள்ளி சூனியங்கள் இருக்கலாம், மந்திர தந்திரங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லி போனார் மார்க்கு 16:17, நான் இந்த பிசாசுகளை ஜெயித்திருக்கிறேன், சிலுவையில் அவைகளுடைய வல்லமைகளை ஒழித்திருக்கிறேன், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் அடிபணியும், அவைகளுடைய வேதனைகள் முடிவடையும், இன்று இரவு முடிவடையும். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை, இரக்கத்தை இன்று காண்பிப்பார். தேவாதி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தர அவளோடு காத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அசுத்தாவிகள் எத்தனை வந்து நம்மை பாடுபடுத்தினாலும் அவைகள் ஒன்றும் தொடாமல் அவர் பாதுகாப்பார். அந்த பிசாசுகளை பரிசுத்த ஆவியானவர் துரத்துவார், நம்மை அண்ட விடாமல் தடுத்து நிறுத்துவார். இன்று இரவு கர்த்தர் இந்த நன்மைகளை உங்களுக்கு தர விரும்புகிறார். உள்ளத்தில் மெய் சமாதானம், உங்கள் நிந்தைகளுக்கு ஒரு முடிவு, பிசாசின் வல்லமைகளுக்கு ஒரு முடிவு. ஒரு வினாடி நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். Thank you Jesus, wonderful Jesus, glorious and mighty Jesus. Thank you Lord, thank you Jesus. என் அன்பிற்குரியவர்களே, எத்தனை பேருக்கு நிந்தையினால் வேதனை, எத்தனை பேர் நிந்தையின் பாதையில் கடந்து போய்க் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு இன்று இரவு சமாதானம் இல்லை. எத்தனை பேர் நான் தற்கொலை செய்து கொள்வதே நல்லது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த இரவு உங்கள் உள்ளத்தை திறவுங்கள், உங்கள் உள்ளத்தை திறவுங்கள். சிலுவையில் நமக்காக நிந்தையை அனுபவித்து, நமக்காக பாவங்களை சுமந்து பாடுபட்ட, நொறுக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருக்கு ஒரு இடம் கொடுங்கள், அவருக்கு ஒரு இடம் கொடுங்கள். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் நீர் வாரும். என் உள்ளத்தில் நீர் வாரும். ஆண்டவரே, எனக்கு மன நிம்மதி இல்லை, எனக்கு மன நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரு விதத்தில் நிம்மதி இல்லை. நீர் என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும் என்று அவரை நோக்கி கெஞ்சுவீர்களா? சிலுவையில் உங்களுக்காக பாடுபட்ட அவர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வர, உள்ளத்திற்குள் வர ஆவலோடு காத்திருக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கை மாறும். அன்பான என் வாலிப பிள்ளைகளே, வேலை கிடைக்காததினால், பரீட்சையில் தோல்வியுற்றதினால் சோர்ந்து போகாதிருங்கள். அதற்காக உங்கள் உயிரை மாய்த்து விடாதிருங்கள். இயேசு கிறிஸ்து இன்று இரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். 44 ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கையில் நுழைந்த அவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல, தற்கொலையில் இருந்து விடுதலை செய்தது போல இன்று உங்களுக்கும் விடுதலை அருளி செய்வார். மனம் கலங்காதிருங்கள். எத்தனை பேருக்கு இன்று இரவு வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும்? எத்தனை பேருக்கு இயேசு அருளும் சமாதானம் வேண்டும்? எத்தனை பேருக்கு அவள் உள்ளத்தில் வர வேண்டும் என்ற ஆசை உண்டு? தயவு செய்து நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? ஹல்லேலூயா. அமைதி எழுந்து நிற்பீர்களா? இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்றை மறந்து விடாதிருங்கள். சிலுவையில் தொங்கிய இயேசு இப்பொழுது உங்கள் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, wonderful Jesus. நான் உங்கள் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் அறியேன், ஒருவருடைய காரியத்தையும் அறியேன். ஆனால் நமது மத்தியில் நின்று கொண்டு இருக்கிற தேவகுமாரனாகிய இயேசு உங்கள் காரியங்களை அறிந்திருக்கிறார்.
ஐயா எனக்கு சமாதானம் வேண்டும், ஐயா எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு சாந்தி வேண்டும், ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் இப்பொழுது வாரும் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாய்களை திறவுங்கள், இருதயத்தை திறவுங்கள், அவரிடம் மனம் கசந்து கதறுங்கள். பிரியமானவர்களே, இதுவே நீங்கள் சமாதானத்தை பெறும் நேரம். இதுதான் அந்த நேரம். இதுதான் உங்கள் துயரத்திற்கு நிந்தைக்கு ஒரு முடிவை கொண்டு வரும் நேரம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தகப்பனே, என் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் மன்னித்து விடும், என் குறைகளை மன்னியும், என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே, என் குறைகளை மன்னித்து விடும், என் குறைகளை மன்னித்து விடும் என்று கண்ணீரோடு கெஞ்சுங்கள், கண்ணீரோடு கெஞ்சுங்கள். அவர் வருவார், இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இறங்குவார், உள்ளத்தில் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார், பாவங்களை மன்னிப்பார், குறைகள் குற்றங்களை மன்னிப்பார். இப்பொழுது கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுங்கள், கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு சமாதானம் இல்லை, ஐயோ நான் பாவத்திலே சிக்கி வாழ்கிறேன், கெட்ட பழக்க வழக்கங்களின் இடத்திலே உண்டு, அவளிடமிருந்து எனக்கு விடுதலை இல்லையே ராஜா, எனக்கு விடுதலை இல்லையே, இன்றிரவு எனக்கு விடுதலை தாரும், எனக்கு பழைய வாழ்க்கை போதும், பழைய வாழ்க்கை எனக்கு போதும் அப்பா, எனக்கு இந்த புதிய வாழ்க்கையை தாரும், எனக்கு இந்த சாந்தியை தாரும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், நான் தற்கொலை செய்து கொள்ள விரும்பவில்லை என்று கண்ணீரோடு கெஞ்சுங்கள். அவர் இறங்கி வருவார், இறங்கி வருவார் இப்பொழுது. ஹalleluya, ஹalleluya, thank you Jesus, wonderful Jesus. இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார், ஆண்டவராகி இயேசு நின்று கொண்டு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார், அவர்கள் உள்ளத்தை பார்க்கிறார். அவர் எனக்கு சொல்வதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்வேன். தயவு செய்து உங்கள் பாக்கெட்டுகளில் இருக்கும் பீடி சிகரெட்டுகளை தூக்கி எறியுங்கள், உங்கள் தீப்பெட்டிகளை தூக்கி எறியுங்கள், மூக்குப்பொடி மட்டைகளை தூக்கி எறியுங்கள். இனி அவைகள் உங்களுக்கு வேண்டாம், இனி அவைகள் உங்களுக்கு வேண்டாம். மன சமாதானத்திற்காகத்தானே அவைகளை நீங்கள் பருகுகிறீர்கள். இனி அவைகள் வேண்டாம், அவைகள் வேண்டாம். இன்று இரவு ஆண்டவர் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். தயவு செய்து அவைகளை தூக்கி எறியுங்கள். எனக்கு இவைகள் வேண்டாம், எனக்கு இவைகள் வேண்டாம். இதை நீ அணிந்து கொள், இதனால் உனக்கு அதிர்ஷ்டம் வரும், இதனால் உனக்கு ஏராளம் அதிர்ஷ்டம் வரும் என்று ஒருவேளை சிலர் சில தகடுகளை கொடுத்திருக்கலாம், மந்திர குளிகைகளை கொடுத்திருக்கலாம். அவைகளை தூக்கி எறியுங்கள். அவைகள் இனி நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும், எல்லா சஞ்சலங்களையும், எல்லா குறைகளையும் குற்றங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இவைகள் நமக்கு வேண்டாம். தயவு செய்து இவைகளை தூக்கி எறியுங்கள். உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அருள்நாதர் இறங்கி வருவார், ஒவ்வொருவரையும் தொடுவார், ஒவ்வொருவரையும் தொடுவார், ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பார், ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய சமாதானத்தை சாந்தியை கொடுப்பார். ஹalleluya, thank you Jesus, wonderful Jesus, mighty mighty Jesus, glorious Jesus. எங்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்காய், பாவத்திலிருந்து ஒரு வெற்றியை கொடுப்பதற்காய், பாவ பழக்க வழக்கங்களில் ஒரு வெற்றியை கொடுப்பதற்காய் இதோ அவர் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். யாருக்கு அவர் வேண்டுமோ, யாருக்கு விடுதலை வேண்டுமோ அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எனக்கு விடுதலை வேண்டும் ஐயா, எனக்கு சமாதானம் வேண்டும், என் குடும்பத்திலே சமாதானம் இல்லையே, ஐயோ என் புருஷன் குடித்து விட்டு தினமும் அடிக்கிறாரே என்று உங்கள் வாழ்க்கையின் வேதனை அவரிடம் சொல்லுங்கள். ஹalleluya, thank you Jesus, glorious Jesus, mighty mighty Jesus, mighty Jesus, wonderful Jesus, thank you Lord. இயேசு எனக்கு சொல்கிறார், அநேக குடும்பங்களில் வறுமை, அநேக குடும்பங்களில் வறுமை, வறுமை உங்களை வாட்டி வதைக்கிறது. அநேக குடும்பங்களில் குடி, அநேக குடும்பங்களில் குடி. சிலர் ஐயோ நாம் குடும்பமாய் செத்து போனால் எவ்வளவு நலமாய் இருக்கும், குடும்பமாய் நம் உயிரை ஏன் மாய்த்து கொள்ள கூடாது என்று புலம்புகிற பலர் உண்டு. இங்கே ஆண்டவர் எனக்கு அப்படி சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya.
தயவு செய்து உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. தற்கொலை வேண்டாம், தற்கொலை வேண்டாம் பிரியமானவர்களே, தற்கொலை வேண்டாம். தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிற அநேகர் இங்கு உண்டு. வாழ்வதை விட சாவதே நல்லது என்ற முடிவுக்கு வந்திருக்கிற பலர் இங்கு உண்டு, பலர் இங்கு உண்டு. தயவு செய்து ஆண்டவரிடம், நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு சமாதானம் தாரும் என்று கேளு, எனக்கு சமாதானம் தாரும் என்று கேளு. ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு கொடுப்பார், இப்பொழுது கொடுப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Wonderful and glorious Jesus. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்கள் அருகே புறப்பட்டு வருவார். Thank you Jesus. Glorious and mighty Jesus. Glorious and mighty Jesus. Glorious and mighty Jesus. இயேசு இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் எனக்கு சொல்வதை மாத்திரம் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்வேன். வசந்தா என்று ஒரு சகோதரி உண்டு. அன்பு சகோதரி வசந்தா, வாழ்க்கை வெறுத்து வந்திருக்கும் என் அன்பு சகோதரி வசந்தா, நீங்கள் உங்கள் திட்டத்தை, தீர்மானத்தை மாற்றிக்கொண்டதினால் இயேசு பரவசம் அடைகிறார். எவ்வளவோ மனம் நொந்து இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆம், வாழ்வதை விட சாவதே நல்லது என்று புலம்பி வந்திருக்கிறீர்கள். கர்த்தரோ இன்று உங்களை தொடுகிறார். உங்கள் உள்ளத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள். உங்களுக்கு தீங்கு இழைத்தவர்களை மன்னிக்கும் ஒரு சுபாவம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நான் மன்னிக்கட்டும் என்று சொல்கிறீர்கள். ஆண்டவர் அதை பார்த்து பரவசம் அடைகிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே தோன்றுகிறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய சரீரத்திலே இனம் தெரியாத ஒரு வலி உண்டு. அந்த வலியையும் இப்பொழுது ஆண்டவர் நீக்கி போடுகிறார். வசந்தா, இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். உள்ளத்திலே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை மருளி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். எங்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். எங்கும் மக்களுடைய உள்ளங்களை அவர் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். அன்பு சகோதரன் ஹாரிஸ், நான் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் இழந்து விட்டேனே, எனக்கு இனி என்ன இருக்கிறது, இருந்தால் என்ன, மரித்தால் என்ன என்று புலம்பிக் கொண்டு இருக்கும் ஹாரிஸ், உங்கள் அருகே இயேசு தோன்றுவதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே தோன்றுகிறார். அன்பு கரங்கள் மீது வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஹாரிஸ், இழந்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திரும்ப தருவார். மனம் கலங்காதிருங்கள். இழந்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திரும்ப தருவார். அன்பு சகோதரன் ஹாரிஸ், உங்களுக்கு இருக்கிற ஞானம், அறிவு ஏராளமானது. அவைகளை ஆண்டவர் திரும்ப பயன்படுத்துவார். எனவே தயவு செய்து உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். உங்கள் அருகே இயேசு நிற்கிறார். தன் கரங்கள் மீது இப்பொழுது வைக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்பு மகள் சரிதா, சரிதா, உன் பெயர் திரும்ப திரும்ப என் முன்பதாக வந்து கொண்டே இருக்கிறது. அருமை இரட்சகர் உன்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று புலம்பி நிற்கும் சரிதா, இயேசு கிறிஸ்துவின் கரம் உன்னை தொடுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறது. எதிலெல்லாம் நீ தோல்வி அடைந்தாயோ அவள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி அருளி செய்வார். உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாட்கள் வரும், அப்பொழுது உன்னை தன் ஊழியத்திலும் இயேசு கிறிஸ்து வல்லமையாக பயன்படுத்துவார், வல்லமையாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் மீது என் கரங்களை வைத்து உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு மகள் சரிதா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ஒப்புக்கொடு. மரணம் வேண்டாம். உன் வாழ்க்கை முடிவடைந்து போகவில்லை, இனித்தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அன்பு சகோதரன் அருணாச்சலம், அருணாச்சலம், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒருவரும் நன்மை செய்யவில்லை. ஒவ்வொருவரும் உங்களுக்கு தீங்குதான் இழைத்தார்கள். நன்றி இல்லாத விதத்தில் நடந்து கொண்டார்கள். இதற்காக நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வானே. ஆண்டவர் உங்கள் துயரத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் தியாக குணத்தை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். அருணாச்சலம், இயேசு கிறிஸ்து என்று உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார், மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நோக்கி கதறுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த சமாதானத்தை தாரும், என்னோடும் நீர் பேசும் அப்பா, என்னோடு பேசும். ஆண்டவரே, என் குறைகளை எனக்கு மன்னியும், என் குறைகளை மன்னித்தருளும், எனக்கு உதவி செய்யும் என்று
கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுங்க. அன்பு சகோதரி பானுமதி, இயேசு உங்களை தொடுகிறார். வாழ்க்கையின் பிரச்சனையினால் முழுவதும் மனம் அடிந்து போன சோர்ந்து போன பானுமதி, அருமை இரட்சகருடைய கரம் உங்களை தொடுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. எல்லாவற்றையும் தலைகளாக உங்கள் குடும்பத்திலே இன்று இரவு மாற்றிக்கொண்டு இருக்கிறார். மாற்றுவார், கவலைப்படாதிருங்க. நன்றி 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 இயேசு சுவாமி, நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்கள் அருகே உலாவிக் கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே உலாவிக் கொண்டு இருக்கிறார். இப்பொழுதும் நான் அவரிடம் மன்றாட போகிறேன், அவரிடம் கெஞ்சி மன்றாட போகிறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் மீது கைகளை வைத்து உங்களை ஆசீர்வதித்து உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரும்படி ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த சமாதானம் வேண்டும்? எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வேண்டும்? கண்ணீரோடு இப்பொழுது அவரை தேடுவீர்களா? என்னோடு சேர்ந்து நீங்கள் பாரத்தோடு ஜெபிப்பீர்களா? அருமை இரட்சகனே, நீர் சொன்னதை நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி உம்முடைய சமாதானத்திற்காக, உம்முடைய சாந்திக்காக உமது பிள்ளைகள் எழுந்து நிற்பதை நீர் பாரும். தகப்பனே, ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரங்களை வையும், ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரங்களை வையும், ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரங்களை வையும் அப்பா, வையும் அப்பா, வையும் ஆண்டவரே, வையும். ஒவ்வொருடைய குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக்கும், தூய்மையாக்கும். உலகம் தரக்கூடாத சமாதானம் இப்போது இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும் ஐயா, இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும் ஆண்டவரே, நிரம்பி வழியட்டும். துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை தருவேன் என்று சொன்னீரே, அந்த ஆனந்த தைலத்தை இப்பொழுது ஊற்றும். பரலோகத்திலிருந்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும். இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலும் இறங்கட்டப்பா. ஒவ்வொரு சகோதரன் மீதும், சகோதரின் மீதும், வாலிபர் மீதும், குழந்தைகள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. லார்ட், fill them with your mighty Holy Spirit. ஒவ்வொருவரையும் நிரப்பும். உலகம் தரக்கூடாத இணையற்ற பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் உள்ளத்தை நிரப்பட்டும். எல்லா கவலைகளுக்கும் ஒரு முடிவைத்தார், எல்லா கவலைகளுக்கும் ஒரு முடிவை தாரும் ஆண்டவரே. தாருமே சுவாமி. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை தந்திருக்கிறார். ஒரு உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உங்கள் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது. பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இப்பொழுது உங்களுடைய சரீர நோய்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். நோய் உள்ளவர்கள் தயவு செய்து உங்கள் கைகளை உங்கள் சரீரத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நோய் உள்ள இடத்திலே வைக்க கூடுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணில் வலியானால் கண்ணிலே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் நோய் இருக்கிறதோ அங்கே வைத்துக் கொள்ளுங்கள். நான் அல்ல, இயேசு உங்கள் அருகே தோன்றுவார். இயேசு உங்கள் அருகே தோன்றுவார். நீங்கள் எங்கே கை வைத்தீர்கள் என்று பார்த்து அந்த இடத்திலே அவருடைய கைகளை வைப்பார். இப்பொழுது சுகமாக்குவார். பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிறவர்களை நீங்கள் கொண்டு வந்திருந்தால் அவர்கள் மீது உங்கள் கைகளை வையுங்கள். இப்பொழுது இயேசு தம் கைகளை இந்த பிசாசு பிடித்தோர் மீது வைப்பார். இந்த பிசாசுகளை கடிந்து கொள்வார், இந்த பிசாசுகளை கடிந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சுகமாக்குவது அவருடைய மனதுருக்கத்தினால், மனதுருக்கத்தினால். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அருமை இரட்சகர் தம் அன்பு கரங்கள் மீது வைப்பார். அன்பு கரங்களை இப்பொழுது உங்கள் மீது வைப்பார், உங்களை குணமாக்குவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, ஒவ்வொரு சரீரத்திலும் உடைய அன்பு கரங்களை வையும். நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் அன்பு கரங்களை வையும் அப்பா, வையும் ஆண்டவரே, வையும் இயேசு சுவாமி, வையும் ஆண்டவரே. மனம் இறங்கும். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக உம்மிடத்திலே வந்த ஒவ்வொருவர் மீதும் மனது உருகி உடைய கரங்களை வைத்தீர் என்று வேதம் சொல்கிறதப்பா. வையும் ஆண்டவரே, வையும் இயேசு சுவாமி, வையும் இயேசு சுவாமி, வையும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் வையும் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் வையும். ஒவ்வொரு கண்ணிலும் வையும் ஆண்டவரே. ஒவ்வொரு கண்ணையும் இப்பொழுது விடுதலை செய்யும், ஒவ்வொரு கண்ணையும் விடுதலை செய்யும்ப்பா. நன்றாக பார்க்க முடியவில்லை என்று புலமும் அது பிள்ளைகளுக்கு நல்ல கண் பார்வையை தாரும்.
ஐயோ எனக்கு நடக்க முடியவில்லை என்று புலம்பும் மக்களுக்கு உம்முடைய அற்புதமான விடுதலை தந்தருள்வீராக. என்ன கேட்டாலும் தாரும், என்ன கேட்டாலும் தாரும் ஆண்டவரே, என்ன கேட்டாலும் தாரும். எந்த இடத்துல கைகளை வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல உம்முடைய அருள் கையை வையும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் ஆண்டவரே. எல்லா வலிகளும் மாறட்டும், எல்லா கட்டிகளும் மறையட்டும், எல்லா சரீரத்தின் அவயவங்களும் புதிய அவயவங்களாக மாறட்டும் ஆண்டவரே. புதிய அவயவங்களை அங்கு வைப்பீராக. பழைய தேய்ந்து போன அவயவங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. புதிய அவயவங்களை அங்கு வையும் ஆண்டவரே, வையும் ஐயா. ஆசீர்வதியும். என்ன கேட்கிறார்களோ அதை கொடும் ஆண்டவரே, என்ன கேட்கிறாரோ அதை கொடும். சிலுவையிலே நீர் நோய்களை அனுபவித்தீரப்பா, நோய்களை சுமந்தீரப்பா. மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த ஒரு விசை மனம் இறங்குவீராக. இந்த ஒரு விசை மனம் இறங்கும், இந்த ஒரு விசை அப்பா, இந்த ஒரு விசை மனம் இறங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நோய்களையும் சபிக்கிறேன், எல்லா நோய்களின் வேரையும் சபிக்கிறேன். அவைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைவதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் அவைகளை கடிந்து கொள்கிறேன். மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் அப்பா. விடுதலை செய்யும் அப்பா. உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. தெய்வ குமாரனே, இப்பொழுது எல்லா அசுத்தாவிகளின் வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தில் சபிக்கிறேன். எல்லா மந்திர தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். அவைகள் இருக்கும் இடம் தெரியாமல் மறையும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன். தகப்பனே, விடுதலை செய்யும். எல்லா பிசாசுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாதிக்கிறேன், வாதிக்கிறேன் ஆண்டவர். ஐ டார்மென்ட் எவ்ரி ஈவில் பவர். எல்லா பிசாசுகளையும், எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாதிக்கிறேன். அவைகள் அந்த சரீரங்களை விட்டு வெளியே வரும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன், வெளியே வரும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன். வெளியே வரட்டும் ஆண்டவரே, வெளியே வரட்டும் ஐயா, வெளியே வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு, ஒவ்வொரு வாழ்க்கையும் விட்டு வெளியே வரும்படிக்கு இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத பிசாசுகளை ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறேன். இனி அந்த சரீரங்களை நீங்கள் தொடக்கூடாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. இயேசு கிறிஸ்து அவைகளை கடிந்து கொள்கிறார், இயேசு கிறிஸ்து அவைகளை கடிந்து கொள்கிறார், அவைகளை அப்புறப்படுத்துகிறார், அவைகளை வெளியே நீக்கி போடுகிறார். ஆமென். அவைகளை வாதிக்கிறார். இப்பொழுது அவைகள் கூச்சலிட்டு இப்பொழுது வெளியே வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒவ்வொரு பிசாசையும், ஒவ்வொரு பிசாசையும் இயேசு வாதித்துக் கொண்டிருக்கிறார், வாதித்துக் கொண்டிருக்கிறார், வாதித்துக் கொண்டிருக்கிறார். இனி அந்த சரீரத்தில் அவள் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. இயேசு அவைகளை வாதித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி, நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்வோம். நம்முடைய வாயை திறப்போம். ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அங்கங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விரும்புகிற நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், விரும்புகிற நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய கண்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார், அநேகருக்கு அவர் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அநேகர் அவரை பார்க்க முடிகிறது, அநேகர் அவரை பார்க்க முடிகிறது. ஹalleluya. உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் நன்றி செலுத்துவோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம். அநேகர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், அநேகர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், அநேக உள்ளங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆம், உண்மையில் அநேகர் இயேசுவை காண்கிறீர்கள், உலாவுகிற அவரை காண்கிறீர்கள், வெண் உடையுடன் அவரை பார்க்கிறீர்கள், தரிசிக்கிறீர்கள். ஹalleluya. நன்றி, 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 நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்த செலுத்த அருள்நாதர் மீது அன்பு வைப்பார், பாசம் வைப்பார். இன்னும் என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள், என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். ஆண்டவரே, என் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கேளுங்கள். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை கேளுங்கள், வேலை இல்லாதவர்கள் வேலையை கேளுங்கள். நஷ்டம் எல்லாம் லாபமாக மாற வேண்டும் என்று இருக்கிறவர்கள் கேளுங்கள். லாபத்தை ஆண்டவர் கொடுப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya.